நாங்கள் இன்றைக்கி சித்திரை குதூகலத்தில் கலப்பு சைக்கிள் ஓட்ட போட்டியில் சந்திக்கிறோம். இந்த சைக்கிள் ஓட்ட போட்டி எந்த வருடம் இல்லாமல் இந்த வருடம் புது முயற்சி ஒன்று செஞ்சுருக்காங்க இந்த கழகத்தால். இந்த விளையாட்டு போட்டியை பற்றி நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்க நல்லா. அப்படியில் இன்றைய தினம் கணவன் மனைவியை உள்ளடக்கியதாக கணவன் அந்த பைசிக்கிளை மிதித்து ஓட வேண்டும், மனைவி பின்னால் இருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையோடு எங்களுடைய ஊரை அடிப்படையாக வைத்து கிராமத்துக்குள்ளே இருக்கின்றவர்கள் கிராமத்துக்குள்ளே ஓடுகின்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். 15,000 ரூபாய், 2ஆம் பரிசு 10,000 ரூபாய், 3ஆம் பரிசு 5,000 ரூபாய் வழங்குறதுக்கு காத்திருக்கிறோம். அதுக்கான பரிசினை கணேசமூர்த்தி கௌதமன் எங்களுடைய கழகத்தினுடைய ஒரு அனுசரணையாளரும் தீவிர செயற்பாட்டாளருമായ கணேசமூர்த்தி கௌதமன் அவர்கள் வழங்குகின்றார் என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நான் இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு சுவாரஸ்யமாக நம்முடைய அண்டை சைட்டில், அதாவது சகோதர இனத்தவர்கள் மதுபான போத்தல்களை வைத்து கொண்டு அதை குடிச்சு ஓடி அப்படி ஒரு ஃபன்னான விளையாட்டு ஒன்று செய்கிறாங்க. அப்படியான விளையாட்டுக்கு நீங்கள் கொண்டாட வாய்ப்புகள் இருக்கா? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதனோடு தொடர்புகளுக்கு பண்ணாக இருக்கலாம். எங்கட கலை கலாச்சார விளிமியங்களை நாங்கள் சிந்திக்கின்ற போது அது ஏனையவர்களை ஊக்குவிப்பதாக அமையும். எனவே அவ்வாறான விளையாட்டுகளை நாங்கள் தேர்வு செய்து என்பது எங்களுடைய கலையத்தினுடைய விளிமியத்துக்கு பொருத்தமற்றது. ஓகே, அதை நானும் எதிர்பார்த்தேன். ஓகே, நன்றி. பார்த்தோம்டா, கலை கலாச்சார விளையாட்டு விழாவில் 3 ஜோடி வந்துருக்காங்க. 3 ஜோடி சில கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். என்ன மாதிரி நீங்கள் இன்றைக்கு என்ன வேலை செய்றீங்க? நாங்கள் வண்டி கொண்டு வர்றோம். வண்டி ஓடுறீங்க. இன்றைக்கு உங்களோட சொந்த வண்டியா? இல்லை இன்னொரு அந்த வண்டியோட சேர்த்து இந்த வண்டியோட வந்தீங்க இன்றைக்கு. இந்த இதை எப்படி இருக்கீங்க உங்களோட ஜோடியோட ஓடுறதுக்கு? எப்படி இருக்கீங்க? இதுக்கு முதல்ல நீங்கள் சைக்கிள் ஓடிக்கிங்களா? இதுக்கு முன்னுக்கு எங்கே ஓடி? எந்த இடம் நீங்கள்? நான் எரிவில் தான். எரிவில் நீங்கள் திருமணம் முடிச்சிக்கிற இடம் எரிவில்? சொந்த இடம்? சொந்த இடம் கல்லடி. கல்லடியிலேருந்து வந்திருக்கிறாரு சைக்கிள் ஓட்ட போட்டியில். இப்போ கலந்து உங்களுக்கு இப்போ என்ன பாட்டு இப்போ போய்கொண்டு இவங்க போட்டமா அந்த பாட்டு என்ன போகுது? ரெக்க கட்டி பறக்குதப்பா என்ன செய்ய அந்த பாட்டு வரும். அப்படிதான் போகுது. நீங்கள் எப்பயாவது இவரை சைக்கிளில் ஏற்றி கொண்டு விழுத்தாட்டிக்காரா உங்களை? இல்லை இல்லை விழுத்தாட்டு இல்லையா? இப்போ வரையும் ஓடிக்கொண்டு ஆகிக்கார் ஏற்றினோட? நான் இதுவரை இப்போ பெஸ்ட்டு. எப்போ கல்யாணம் கட்டினேன்? நான் கட்டி 1 வருஷம் ஆகுது. நீங்கள் இப்போ 1 வருஷம் ஆகிட்டு இப்போ தான் சைக்கிள் வரையில? இதுக்கு முன்னாடி மோட்டர் சைக்கிளில் போனதா? இல்லை இல்லை இல்லை. அப்போ நீங்கள் என்ன இப்போ தான் ஏற்றிக்கிறாரு? 1 வருஷமா என்ன செஞ்ச நீங்கள்? நான் சைக்கிளில் ஓரல. என்னத்தில் ஓர? ஆட்டோவில்? சரி, அந்த பிள்ளை இன்றைக்கு தான் இந்த போட்டியில் கலந்து கொள்ளணும்ட்டு இவரை நம்பி வந்திருக்கீங்க. உங்களை நம்பி இந்த போட்டியில் வந்திருக்கிறா. இவங்க என்ன நீங்கள் சொல்கிறீங்க? வெற்றி வருவீங்களா? ஏதோ பாப்போம் என்ன நடக்குது. அப்படி சொல்ல கூட நீங்கள் வெற்றி பெறணும். உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா? மாத்தையா எப்படி சுகமா இருக்கீங்களா? சுகம் தானே. இன்றைக்கு தொழிலாளர் வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு என்ன வேலை போகல? வேலை இல்லை, இன்றைக்கு சைக்கிள் ஓடுற வேலை. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் உங்கள் வேலைக்கு போனால்? 3000. ஆனால் இன்றைக்கு உங்களை போட்டியில் வேண்ட 15,000 தாரத்துக்கு ரெடி ஆகிருக்காங்க. 15,000 வெல்லணும். இப்போ நீங்கள் இப்போ சகலம் பாட்டி எனக்கு மச்சான் மச்சி நான் நினைக்கிறேன். சகலம் பாட்டி எல்லாம் 3 சகலம் பாட்டி 3 சகலம் 3 ஜோடி அமர்ந்திருக்கீங்க. 1 2 3 தான் அமைச்சிருக்கிறாங்க. 3 ஜோடி நீங்கள் பிரிச்செடுக்க போறீங்களா இல்லை மொத்தமாகவே நீங்கள் வின் பண்ண போறீங்களா? இதில் போட்டி ஒன்று வைக்க போறீங்களா? உங்களோட குடும்பத்துக்குள்ளே? எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு போட்டி ஒன்று வைப்போம். கட்டாயமாக போட்டி வைப்பீங்க? கட்டாயம் போட்டி ஒன்று. ஏன்னா 10,000 15,000 5,000 கூட வருதுன்னு? 5,000 கூட வருது. அதுதானே. இப்போ நீங்கள் அப்படின்டா உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் அப்படியான இதிகாசங்கள் இருக்குது. அதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ 2 சீடர்கள் எடுத்துக்கொண்டு சீடர்களில் கேட்குறாங்க, இந்த உனக்கு கிளி ஒன்று இருக்குது, அவன் அந்த கிளி தெரிகிறதானே கேட்குறதில்ல. அந்த ஒரு சீடர் வந்து அதில் கழுத்து அந்த தெரியுதுன்னு சொல்லுவார். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வெற்றி தெரியுதா இல்லை அதில் அந்த பணம் தெரியுதா? உங்களுக்கு ஓடுறது பணம் தான் தெரியுது. வெற்றி வேணும்ன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த பணம் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். பணம் தான் முக்கியம். வெற்றி வந்து இல்லை, வெற்றி உங்களை அந்த பணத்தை தேடி கொடுக்கும். ஆனால் நீங்கள் பணத்துக்காக தான் ஓடுறீங்களா? பணத்துக்காக தான் ஓடுறோம். ஓகே, இவர் வெற்றி பெறணும் இல்லை, அதால் இவர் 3ஆவது இடத்தை தான் பிடிப்பார் நினைக்கிறேன். பாப்பா நீங்கள் இதே வேணும். புள்ளட்ட கேட்கல. இது என்ன மாதிரி இந்த சைக்கிளில் ஓடிக்கொண்டு விழுத்தாட்டிக்கிறாரா அவர்? இன்னும் விழுத்தாட்டு இல்லையா? பாப்போம் எப்படி உங்களுக்கு அந்த ஃபீல் அடிக்கும். பின்னுக்கு ஓடக்கொள்ள ஒரு சில நேரம் எளிமை நின்று மிதிப்பார் இவர் கடுமால். அப்போ அந்த டைமில் என்ன சொல்லுவீங்க? நல்லா ஓடுங்கன்னு சொல்லுவீங்களா? ஓடுங்கன்னு சொல்லுவீங்களா இல்லை கொஞ்சம் சைட்டாகி போங்கன்னு சொல்லுவீங்களா? சைட்டாகி போக சொல்லுவீங்களா? அப்போ வெளில இல்லாது மற்றால் வின் பண்ணிடுவாங்க. ஓகே, நன்றி. நீங்கள் கொஞ்சம் வெக்கப்படுறீங்க, பரவாயில்ல. மஜினன் வணக்கம். வணக்கம். தொழிலாளர் நல வாழ்த்துக்கள். இவர் வந்து மலையகத்தை சேர்ந்தவர். என்ன மலையத்தை சேர்ந்தாலும் எப்போ எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் கட்டி? இங்கே 6 வருஷம் ஆகுது. 6 வருஷமாகி நம்மளுடைய ஐக்கியமாயிட்டாரு. அதனால் பரவாயில்ல. இப்போ உங்களோட சகல எல்லாரும் வந்திருக்கீங்க. இப்படி இந்த போட்டியை பற்றி என்ன நினைக்கிங்க? இது எப்படின்னா ஒரு பாரம்பரிய போட்டி மாதிரி இங்கே எருவில் இன்றைக்கு தான் நடத்துகிற கண்டிருக்கேன்.
6 வருஷத்துக்கு தாங்கன்றியா நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். போன தரம் சைக்கிள் தனியாக சைக்கிள் ஓட்டுற போட்டிக்கு நீ கலந்து கொண்டேன். இந்த தரமே சைக்கிள் கலந்து கொள்ள இல்லை. இந்த வயனை கொஞ்சம் கால் வருத்தம். இப்போ கால் வருத்தம் இல்லையா? இல்லை அது நின்றுது. கால் உழுகிரி உழுக்கும் வராம வெள்ளோணும் வந்திருக்காங்க. வெள்ளோணும் நீங்கள் வெள்ளோணும் இவர் மலையத்தை சேர்ந்தாலன்றபடியா மலையத்தில் கூடுதலாக சைக்கிள் எல்லாம் பெரிய மலையை நோக்கி ஏறுறது சைக்கிள் ஓடிக்காங்க. இல்லை கொஞ்சம் அங்கே ஓடல. ஏன்டா நான் கண்டு என்ன இப்போ நடந்து வந்துருவாங்க. ஏன் அது எப்படின்னு சொன்னால் அந்த ஏற்றத்தில் சைக்கிள் ஓட கஷ்டம். அல்ல அங்கே ஓடுனா இங்கே ஓட ஈஸியாக இருக்குமே. ஓட ஈஸியாக இருக்கும். எப்படின்னா அந்த ஏற்றத்தில் ஓடையலாம். ஓடையலாது. சரி பரவாயில்ல, நீங்கள் வின் பண்ணணும். நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோமே. தேங்க்யூ. சரியா? எப்படின்னா நீ ஓடணும். அர்ச்சுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அப்படியா? அப்படிதான் ஓடணும். சரியா? ஓடணும். நாங்கள் பார்க்குறோம், எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், போடுறோம். நீங்கள் எடுத்து போடுறதுக்கு தான் நாங்கள் ஓட போகிறோம். அதுதான் தேவை. வணக்கம் இல்லை, அவருக்கு சைக்கிள் ஓடுறதுக்கு நீங்கள் பின்னிக்கிறது என்ன தட்டி கொடுப்பீங்களா? மச்சான் ஓடு மச்சான் ஓடு மச்சான் சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? அப்படித்தான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படித்தான் ஏன்னா சரி. அவங்க போட்டியில் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமுக்கு கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களோட போட்டியில் ஓடக்குள்ள நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். வடிவா போங்க, வின் பண்ணுங்க. நீங்கள் 3 பேரும் 10 15 பிரிச்செடுங்க. வாழ்த்துக்கள். பாய் பாய் பாய். வாங்க 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 அப்படி போ. பார்த்தோம்டா மனைவி வந்து கணவனுக்கு இப்போ குத்தி கொண்டிருக்காவோ பெல்லோணுன்ற ஒரு நோக்கத்தை விட விளையாடுறாங்க. இவங்க தான் இந்த சைக்கிள் ஓட்ட போட்டிக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க தான். வீரர்கள் ரெடியாக இருக்காங்க. இப்போ போட்டிக்கு வந்து வீரர்கள் ரெடியாக இருக்காங்க. ரசிகர் பெருமக்கள் அதாவது ஆரவாரம் செஞ்சு அவங்கள உற்சாகப்படுத்துகிற ரசிகர் பெருமக்களும் ரெடியாக இருக்காங்க. பாதுகாப்பு கடமைக்காக களுவாஞ்சேரி போலீஸ் 2 பேர் வந்து ஓகே. பார்த்தோம்னா இந்த விளையாட்டு போட்டியை நம்மளோட சமய சம்பிரதாயங்களும் படி தான் ஆரம்பிப்பாங்க எல்லா விளையாட்டு போட்டியிலும். அதுக்காமைய கற்பூரம் கொளுத்தி நம்மளோட விநாயகர் பெருமான் இங்கே பக்கத்தில் இருக்கிற விநாயகர் பெருமானை வச்சு கொண்டு இங்கே விளையாட்டு போட்டியை ரெடி பண்ணுறாங்க. இந்த 3 ஜோடியிலையும் யார் வெல்லுவாங்கன்னு தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோட பயணித்தீங்கன்னா அவங்களை தெரிய வரும். பார்ப்போம். எல்லா ஜோடியும் அந்த ஜோடியும் 2 பக்கம் கால் போட்டியாகும். இந்த ஜோடி மாத்திரம் இந்த சைட்டில் ஒரு சைடில் அவை இந்த முறை தான் சைக்கிள் ஏறிக்கிறான் 1 வருஷத்துக்கு என்று சொல்லியிருக்காவும். அந்த போட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கமையே இந்த போட்டியில் இவங்க கலந்து விட 1 வருடமாக இல்லை இப்போ வந்து அந்த காலை அவள் அடுத்த பக்கம் ஏறிக்கிறாவோ. பார்ப்போமா தொடர்ச்சியாக பார்ப்போம் நம்மளோட விளையாட்டு போட்டியில் யார் வெல்றாண்டு. ஓகே, ரெஃப்ரி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஓகே ரைட். 3 ஜோடியும் 2 ஜோடியாக முன்னுக்கு போகுது. இந்த ஜோடி பின்னால் போய்கின்றிருக்காங்க. சிவப்பு கலரில் இவங்க வந்துருக்காங்க. அபாயமாக போகிறாங்கன்ட்டு பார்ப்போம். எப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட விளையாட்டு வீரர்களுக்கு ரசிகர்கள் ஆரவாரம் செய்து போகிறது வளமை. அதற்கமைய இந்த முறை இந்த சைக்கிள் ஓட்ட போட்டியில் அந்தளவுக்கு ரசிகர்கள் இல்லை. அந்த சைக்கிள் ஓட்ட போட்டியில் இடையில் தனியே ஒருத்தர் போய் கொண்டிருக்கிறாரு. இங்கெல்லாம் பார்த்தா ரசிக பெருமகள் நிற்கிறாங்க. ஓகே, இப்படி பார்த்தோம்னா இங்கே பார்ப்போம். தொடர்ச்சியாக முன்னுக்கு போய் பார்ப்போம் நம்ம எப்படி போகிறாங்கன்னு. அந்த போய் கொண்டிருக்கிறாங்க. நாம் இப்போ அங்கே வீடியோ எடுத்து வாரால கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. ஆறுதலா போங்க. இந்த கண்ணையம்மன் கோயில் வீதியின் ஊடாக செல்றாங்க இந்த சைக்கிள் ஓட்ட போட்டியில். இறுதியாக வரும் ஜோடி இவங்க தான். மச்சான் ஓடணும். முதலாவதாக போகிற ஜோடிகளுக்கு முன்னு கடுங்க. இவங்க தான் 3ஆவதாக வரும் ஜோடி. இவர் வந்து மலையகத்தை சேர்ந்தவர். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க 2 ஜோடிகள். ஓடு 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 நிற்காம ஓடு ஓடு ஓடு. ஆமாம், இவர் வந்து சிவப்பாக இருந்தாலும் அபாயமான ஆள் தான் போல எனக்கு. சிவத்த கலரில் வந்துக்கிறாரு. சிவத்த கலர் உடுப்போடி அவங்களும் வந்து 2 பேரும் வந்திருக்காங்க ஜோடியாக. ஓகே, கணவன் மனைவிக்கான இந்த பைசைக்கிள் ஓட்ட போட்டியில் யார் வெல்லுவாண்டு பார்ப்போம். நான் நினைக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த தூரத்துக்குள்ளே போயிட்டு பக்கத்தில் வரக்குள்ளான் இவங்களோட மிகவும் வேகத்தை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கடும் ஓட்ட தான் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. பார்ப்போம். இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இந்த காசுதான் அவர் கண்ணுக்கு தெரிகிறதாம், வெற்றி கண்ணுக்கு தெரியவில்லையாம் என்று. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, ஆயமுறா.
ஓகே ஓகே எடுங்க 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 கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தாங்க. இப்போ வந்து 2 ஜோடிகளும் சரியா பக்கத்தில் வந்துட்டாங்க. பாப்போம், மொத்தமே 3 ஜோடி தானே, அதனால் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, இதுதான் முதலாவது தடவையாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விளையாட்டு போட்டி. இந்த வருடம் தான் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதனால் இவங்க இப்படி ஓடிக்கொண்டிருக்கட்டும். என்ன ரபிக் மாத்தியா இங்கால ஓடு, ரபிக் மாத்தியா இங்கால ஓடுதாரு, அங்கே வாகனம் பின்னால் போகுது. என்னது மாறி மாறி இடம் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்களா? சரி, இப்போ வந்து பாறைபுரத்துக்குள்ளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. எரிவில் கிழக்கில் இது அமைந்திருக்குது இந்த ஆலயம். செல்லப்பிள்ளையார் ஆலயம் என்று சொல்லுவாங்க இந்த ஆலயத்தை. இவர் இப்போ முந்தி தராய் நல்ல விசிலெல்லாம் அடித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். விசில் அடித்து அவர் ஆராவரம் செய்து அவருக்கு உற்சாகத்தை வழங்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அவங்களை தெரிஞ்சிருக்கும். என்னென்னா கொஞ்சம் கூய்க்கா முன்னுக்கு போய் வெட்டுங்க. என்ன ஓகே, என்ன ஒரு 10 மீட்டர் தூரத்துக்குள்ள 2 பேர் இடைவெளியில் வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஹாய் ஹாய். அவர் ஹாய் சொல்லிக்காரு. நம்மளோட ஜீனோஜன மச்சான் சஞ்சய் ராமசாமி. ஓகே, இவரும் ஹாய் ஹாய் ஹாய். என்ன வீதிகள் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்காங்க, நம்மளுக்கே தெரியாது. அடுத்து இரண்டாவது ஜோடி இவங்க தான், ஜெயக்குமார் ஜோடி அவங்களோட பேரு. மூன்றாவதாக வரும் ஜோடியா காணவே இல்லை. ஹாய் 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 சுரேஷன் ஹாய் 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 மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஓகே, கார்பு சேட்டு ஓடிக்கிறான். சரி பரவாயில்ல. பார்த்தா இது வந்து முதலாவதாக வரும் ஜோடி இல்லை, இரண்டாவதாக வரும் ஜோடி. இவங்க தான் நாங்கள் வெல்லுவாங்கன்னு நினைச்சினாங்க. ஆனால் இவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் கேப்லாம் போய்கொண்டிருக்காங்க. யார் வின் பண்ணுவான்னு சரியா தெரியல. இந்த பிள்ளைங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாவோ பாப்போம். ஓமா ஹலோ மச்சான், ஹலோ ஹலோ, வாங்க வாங்க வாங்க. அவர் வந்து கொண்டே இருக்கிறார், பாப்போம். ஓகே, இதான் ரவுண்டை போட்டாங்க. இவரத்துக்குலாம் சுற்றி எடுக்கணும். அங்கே உள்ளே விட்டு வெட்டுங்க. இவரத்துக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுறது தான். உள்ளே விட்டு வெட்டுங்க. சைட்டாடுங்க அப்படி வெட்டுங்க. இவ்வளவு தான். இதுலேருந்து வெட்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இரண்டாவது வரும் ஜோடி, முதலாவது வார ஜோடி இந்த போய்கொண்டிருக்கு. மூன்றாவது வந்த ஜோடியை காணவே இல்லை நம்ம இடைவெளியில். இந்த வந்து கொண்டிருக்கிறாங்க. மூணாவது வந்த ஜோடி இந்த வந்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க முதலாவதாக போகிற ஜோடி வந்து இவர் மலையத்து வாழ் மக்களிலிருந்து வந்தவர். அவர் முழு சக்தியை பிரிவைத்து ஓடிக்கொண்டிருக்கிறாரு. பிள்ளையும் அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் தெரியல. நாங்கள் நிறைய ஜோடி வரும் என்று நினைச்சி வந்தாங்க. அதனால் அவங்கள்ட்ட மைக் கொடுத்து கொள்ளல. இல்லாட்டி பின்னுக்கு போய் நம்ம கேள்வியை கேட்டுக்கொண்டு போகலாம். ஆனாலும் பரவாயில்ல, இவரும் இந்த யூடியூப் சேனலுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. அவரை சேனல்லையும் ஒரு லைக் கொண்டு கமெண்ட் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறேன். மாமா ஹாய் மாமா ஹாய். அங்கே பார்த்தோம்னா இவங்களை நம்ம காட்டிக்கொள்வோம். இவங்க விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு ஜோடி. ஒரே இலக்கோட வின் பண்ணணும், ஒரே இலக்கோட அவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. இந்த விளையாட்டு இந்த வருடம் தான் ஆரம்பிக்கப்பட்டதால், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டதால் தான் இந்த ஜோடிகள் கலந்து கொள்கிற வீதம் குறைஞ்சிட்டு. ஒரு ஓரமா போ அதெல்லாம் ஓரமா மெதுவா. ஓடு. இந்த பாருங்க, இந்த வீரருக்கு இடைஞ்சலா போறாரு. அவரு கத்தி கொண்டு போறாரு. தள்ளி போ ஓரமா போ, நான் போறேன் ஓட போறேன், விடுங்கடா என்ன விடுங்கடா. உண்மையிலே இவர் தான் வின் பண்ணுவார் போல கிடக்குது. பாப்போம், இவர் தான் வின் பண்ணுவார் நினைக்கிறேன். 2025ஆம் ஆண்டுக்கான சித்திரை குதூகலம் YUK கழகத்தினால் நடத்தப்படுது. நம்ம கழகத்தையும் ஒரு மென்ஷன் தானே வேணும், அதுக்காக சொல்லிக்கொள்வோம். இந்த விளையாட்டு போல சுவாரஸ்யமான விளையாட்டுகளும் காத்து கொண்டிருக்கிறது. 10ஆம் தேதி வந்தீங்கன்னா எமது எரிவில் பாடசாலை மைதானத்துக்குள்ள இடம்பெறும். அதில் நிச்சயமாக கலந்து கொள்ளுங்க. எல்லாரும் வந்து எல்லாருக்கும் வீரர்களுக்கு கரகோஷங்களையும் உற்சாகங்களையும் வழங்கி கொண்டே இருங்க. பாபம் இரண்டாவது வார ஜோடி இடத்துக்குள்ள வருது என்ற செய்தியா தெரியல. இப்போ பார்த்தோம்னா எமது பொது மயானத்துக்கு பக்கத்தால் வந்து கொண்டிருக்கோம்.
அவர் வந்து எங்களை கூட ஸ்லோவாக வேணாம் ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஜெயக்குமார் சொல்றாங்க. ஜெயக்குமார் ஃபேமிலி வந்து வேற என்ன நினைக்கிறேன். மச்சான் பேரை கேட்போமே. மச்சான் பேர் என்ன மச்சான்? மச்சான் பேர் என்ன மச்சான்? டிலான் குடும்பம் தான் ஓடிக்கொண்டிருக்குது. இப்போ வந்து முதலாவதாக ஏற்கனவே வந்தவங்க ஜெயக்குமார் ஃபேமிலி, இப்போ வந்து டிலான் ஃபேமிலி ஓடிக்கொண்டிருக்குது. ஓடு 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 நிற்காம ஓடு ஓடு இப்படியெல்லாம் பாட்டுருக்குது. நிக்காம போட்டு 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 இப்போ வந்து எமது பாடசாலையை நோக்கி மிகவும் வேகமாக படையெடுத்து கொண்டிருக்கிறார் டிலான் அவர்கள். டிலான் ஜோடி தான் முதலாவதாக வந்து கொண்டிருக்குது. ஆனால் வந்து இவர் ஏற்கனவே சொன்னவர் என்னது காசுக்காகத்தான் நான் ஓடுகிறேன் என்று இவர் ஜெயக்குமார் ஃபேமிலி சொன்னது. அதுக்கமைய அவர் வின் பண்ணவில்லை. இப்போ வந்து இவங்க தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைக்கு வர சிரிப்பா இருக்குது. ஓடுறாரு ஓடு ஓடு. என்ன புள்ள பின்னால் தட்டி கொடுக்கணும். மூச்சடைச்சு போயிடுவான் தட்டிடாது. அதுக்குள்ளே இவருக்கு மண் வேறு பரவாயில்ல, நல்ல மண்ணான மனுஷன் தான் இவர். சரி, வெட்டி 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 வீரவேல் வெட்டி வேல் வெற்றி வேல் வெட்டி வேல் வெட்டி வெட்டி வெட்டி. ஆம், டிலான் ஃபேமிலி இப்பொழுது முதலாவதாக வந்து கொண்டிருக்கு. டிலான் ஃபேமிலி தான். டிலான் ஃபேமிலியை உங்களுக்காக ஃபுல்லாகவே காட்டி கொண்டிருக்கிறேன். இவங்க தான் முதலாவதாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஓடு 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 நிற்காம ஓடு ஓடு ஓடு. என்ன சரி, பெட்ரோல் இல்லையா? கடைசி நேரத்தில் பெட்ரோல் இல்லாமல் போயிட்டுது. அதனால நாங்கள் இப்போ முன்னால் ஓடி வந்து ஸ்கூலுக்கு முன்னால் ஃபேமிலியை காட்டுறதுக்காக ஓடி வந்து கொண்டிருக்கிறோம். டிலான் ஃபேமிலி டிலான் வாழ்த்துக்கள். டிலானுக்கு வாழ்த்துக்கள். டிலான் ஃபேமிலிக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவதாக தான் ஜெயக்குமார் ஃபேமிலிக்கும் வாழ்த்துக்கள். மூன்றாவதாக வார ஃபேமிலி என்ன காணல பாப்போம். மூன்றாவதாக யார் வந்து கொண்டிருக்கிறான் பாப்போம். டிலான் குடும்பம் தான் முதலாவதாக வந்த குடும்பம். டிலான் குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள். வையுகை கழகத்துக்கு என்ன சொல்றேன்? கிட்ட கொஞ்சம் மச்சான், என்ன பொறுத்தவரை இந்த வருஷம் தான் இந்த விளையாட்டு நடத்தினது மிகவும் சிறப்பாக இருந்து உண்மையாக சப்போர்ட்டாக தான் இருந்தது. இங்கே இடைக்கில பாருக்குள்ள பார்த்தோம். ரெண்டாவது மூன்றாவது நீங்கள் வந்த நீங்கள் ஜெயக்குமார் ஃபேமிலியா முதலாவது வந்த இடைக்கிலால போகல. பிறகு நீங்கள் இடையில இருந்து இடத்திலிருந்து உங்களுக்கு ஓடணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தது. எனக்கு ஓடணுன்னே ஒரு எண்ணம் தான். அது எப்படின்னா என் மனம் ஒன்று இருக்கு, எங்கன்னா வச்சு ஓடணும் வச்சு பிடிக்கணுன்றது. அந்த ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே, வாழ்த்துக்கள் உங்களோட பிள்ளைக்கும் வாழ்த்துக்கள் சொல்றோம். அடுத்து மூணாவதாக இப்பதான் வந்து கொண்டிருக்கீங்க. இப்போ அவர ஃபேமிலி பேர் என்ன? அவரோட பேர் பிராங்கோவா? பிராங்கோ ஃபேமிலி இப்போ மூணாவதாக இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த போட்டியில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கலந்து கொண்ட 3 பேருக்குமே பரிசு. இதுதான் மிக சிறந்த போட்டி. எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு போட்டி நடக்காது. கலந்து கொண்ட 3 பேருக்குமே இந்த பரிசுகளை வழங்குறதுக்கு வையுகை கழகங்கள் காத்து கொண்டிருக்குது. பரவாயில்ல, இதே போல் என்னென்ன நம்மளை வீடியோ எடுத்து போகிறோம், இல்லை ஃபோட்டோ எடுத்து போகல. ஓகே, நன்றி. நாங்கள் அடுத்த பார்ப்போம். ஓகே, பை. இந்த விளையாட்டு போட்டியை பார்வையிடுறதுக்காக ரசிகர் பெருமக்கள் வந்துள்ளார்கள். விளையாட்டு போட்டி அதுக்கடையில் முடிஞ்சுது. இப்படி பார்த்தோம்னா இங்கே பாருங்க, நம்ம இப்போ இரண்டாவது வந்த ஜோடி ஒருக்கா கவனிக்கணும், காண்டு சந்திக்கணும் பார்த்துனாங்க. அந்த இரண்டாவது வர ஜோடி ஒருக்கா சந்திப்போம். விஜய் மாமா இரவு எங்கே நின்ற வேறண்டா? விஜய் மாமா என்ன இரவு எங்களை தெரியாம இதுக்கு போனீங்க போல, தியேட்டருக்கு போன போல? இல்லை, நான் போகல. இல்லை, நம்ம இதை பற்றி நம்ம காய்ச்சி விடல, போகிறோம் காய்ப்போம் வாங்க. இவன் தான் இரண்டாவதாக வந்த ஃபேமிலி. வாழ்த்துக்கள். கொஞ்சம் பிடிங்க மைக்கோ. பார்த்தோம்டா, இவரோட நாங்கள் ஏற்கனவே கதைச்சோம். ஜெயக்குமார் ஃபேமிலியோட ஏற்கனவே கதைச்சிருந்தாங்க. கொஞ்சம் கிட்ட வச்சு கதைங்க ஜெயக்குமார். நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு வெற்றி இலக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை, பணப்பரிசு மாத்திரம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது என்று ஓடின நீங்கள். அதனால் நான் அப்போவே சொன்னேன், நான் உங்களுக்கு அந்த டைமில் சொன்னேன், நான் உங்களுக்கு நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க, நீங்கள் இறுதியாக வருவீல்லை. நான் இறுதியாக வரல, இரண்டாவதாக வந்து விட்டீர்கள். நாங்கள் நினைச்சா நீங்கள் முதலாவதாக வருவணும்னு நாங்கள் வாழ்த்துன்னு நாங்கள். ஆனால் முதலாவது வரல. நீங்கள் ஏன் இந்த இடத்துல விட்டு கொடுத்து நீங்கள் நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சைக்கிள் கொஞ்சம் பிரச்சனை, சைக்கிள் பிரச்சனையா போயிட்டேனே. அவரை சைக்கிளை கொஞ்சம் காட்டுங்க. ஆனால் இந்த சைக்கிளில் இரண்டாவதாக இவர் ஓடி பரிசு பெற்றிருக்கிறாருன்னா பெரிய விஷயம். உண்மையிலே சைக்கிள் ஓட்ட போட்டிக்கு சைக்கிளை தயார் பண்ணுவாங்க. 1 கிழமைக்கு 2 கிழமைக்கு முதல்ல போயிட்டு சைக்கிள் கடையில் கொடுத்து ஒரு மாதிரி டிசைனில் பண்ணுவாங்கண்ணே. இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வையுகை கழகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
நன்றியை தெரிவிக்கிறோம். இதே போல் போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். எல்லா போட்டியிலையும் நீங்கள் கலந்து கொள்ள பரிசு பெற்றணுமா? ஓகே, பாய் பாய் பாய். அடுத்த வாங்க வாங்க. உங்களோட இவர் என்ன பேர் சொன்னீங்க? பேனர்ஜி. பிராங்கோ ஃபேமிலி 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. பிராங்கோ ஃபேமிலிக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து பிராங்கோ, நீங்கள் ஏற்கனவே இந்த பிள்ளைய இப்போ தான் 1 வருடத்துக்கு திருமணம் முடித்து இப்போ தான் இந்த சைக்கிளில் ஏற்றி ஓடிருக்கீங்க. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன செய்கிறேன் ஓடணும் இருக்கு. அப்படி இல்லையா, நீங்கள் இப்போ இந்த போட்டியில் 3 பேர் பங்கு கொண்டிருந்தீங்க. 3 பேருக்குமே பரிசு. இதை நினைச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வைகோ கழகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சொல்கிறேன். என்ன பிராங்கோ, நீங்கள் கதைங்க. இல்லை, இதெல்லாம் ஒரு விளையாட்டு தான் இதை வச்சு நடத்துறதுக்கு உண்மையிலேயே பாராட்டணும். ஓகே, அவர் நன்றிகளை சொல்கிறாரு. இதே போல் போட்டியில் இன்னும் வேறு போட்டியில் கலந்து கொள்றதுக்கான ஐடியா இல்லையா? இருக்கு. என்ன போட்டியில் கலந்து கொள்ளணும்? பாப்போம், இதில் நடக்கிற போட்டி எல்லாத்தையும் நம்ம கலந்து கொள்ளணும். இல்லை, உங்களோட முதலாவதாக வந்த ஃபேமிலி வந்து மரத நோட்டத்தில் கலந்து கொள்றதா? நீங்கள் நம்ம இல்லை, போட மாட்டோமே. சைக்கிளே நாக்கு தள்ளுது. ஓகே, நன்றி. அடுத்த போட்டியில் கலந்து கொள்ளுங்க. சத்தியம். அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி அந்த சைக்கிளோட்ட போட்டியை உங்களுக்கு தந்திருந்தோம். இதே போல் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வாரத்துக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.